சுவாமியே சரணமையப்பா. சபரிமலை உலகிலேயே அதிக பக்தர்கள் கூடும் ஒரு புண்ணிய பூமி. ஆனால் பல வருடங்களாகவே ஒரு கேள்வி எல்லோர் மனதிலும் இருக்கிறது. ஏன் பெண்கள் சபரிமலைக்கு செல்லக்கூடாது? ஐயப்பன் என்ன பெண்களுக்கு எதிரியா? பெண்கள் உள்ளே சென்றால் அப்படி என்னதான் நடந்துவிடும்? பக்தர்களே, இந்த கேள்விக்கு பின்னால் இருக்கும் காரணம் தீட்டு அல்ல, அதைவிட ஆபத்தான ஆச்சரியமான ஒரு அறிவியல் மற்றும் ஆன்மீக உண்மை இருக்கிறது. சபரிமலை என்றாலே பெண்களுக்கு தடை ஏன்? மீறி சென்றால் என்ன நடக்கும்? இதற்கான 3 ரகசிய காரணங்களைத்தான் இன்று பார்க்க போகிறோம். இதில் 3வது காரணம் ஐயப்பனின் உண்மையான அன்பை உங்களுக்கு புரிய வைக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். நீங்கள் ஐயப்பனின் தீவிர பக்தராக இருந்தால் இந்த உண்மையை தெரிந்து கொள்ள ஒரு லைக் செய்யுங்கள். ஐயப்பனின் அருள் கிடைக்க கமெண்ட் பாக்ஸில் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று பதிவிடுங்கள். முதலாவது காரணம் ஐயப்பனின் தவம். இந்து மதத்தில் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு குணம் உண்டு. சபரிமலையில் இருக்கும் ஐயப்பன் நைஷ்டிக பிரம்மச்சாரி கோலத்தில்தான் அமர்ந்திருக்கிறார். அதாவது மனதாலும் உடலாலும் எந்த சலனமும் இல்லாமல் யோக நிலையில் தவம் செய்கிறார். பெண்கள் கோவிலுக்குள் சென்றால் ஐயப்பனுக்கு கோபம் வராது. ஆனால் அவருடைய அந்த யோக நிலை கலைந்துவிடும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. உதாரணத்திற்கு, ஒரு முனிவர் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும் போது நாம் அவரை தொந்தரவு செய்வோமா? மாட்டோம் இல்லையா? அதே மரியாதை தான் ஐயப்பனுக்கும் கொடுக்கப்படுகிறது. இது பெண்களுக்கு எதிரான சட்டம் அல்ல. இது அந்த இறைவனின் தனிமையை மதிக்கும் ஒரு பண்பு. இரண்டாவது காரணம் அறிவியல் மற்றும் அந்த கோவிலின் சக்தி அமைப்பு. மற்ற கோவில்களை விட சபரிமலையின் சக்தி மிகவும் வித்தியாசமானது. அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் ஐயப்பனின் சிலையானது மூலாதார சக்கரம் மற்றும் ஆக்ஜா சக்கரம் ஆகியவற்றை தூண்டும் வகையில் அமைந்துள்ளது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உடலில் ஓடும் பிராண சக்தி வேறுபடும். சபரிமலையில் உள்ள அந்த அதிபயங்கரமான காந்த சக்தி பெண்களின் உடலில் உள்ள அபான வாயுவை பாதிக்கும் என்று முன்னோர்கள் கணித்து வைத்திருக்கிறார்கள். சுருக்கமாக சொன்னால், பெண்கள் அங்கே சென்றால் அந்த இடத்தின் சக்தி அவர்களை பாதிக்குமே தவிர அவர்கள் அந்த இடத்தை அசுத்தப்படுத்த மாட்டார்கள். பெண்களின் உடல் நலத்தையும் கருப்பையையும் பாதுகாப்பதற்காகவே சித்தர்கள் இந்த விதியை உருவாக்கினார்கள். இது ஒரு பாதுகாப்பு வளையம்தானே தவிர தடை அல்ல. மூன்றாவதாக நெகிழ்ச்சியான ஒரு காதல் கதை. ஐயப்பனை திருமணம் செய்து கொள்ள ஒரு பெண் தெய்வம் காத்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? அவர்தான் மாளிகைப்புறத்தம்மன். மகிஷி என்ற அரக்கையை வதம் செய்த பிறகு அவள் சாபம் நீங்கி அழகான பெண்ணாக மாறினாள். ஐயப்பா, என்னை திருமணம் செய்துகொள் என்று கேட்டாள். அதற்கு ஐயப்பன், என்று என் கோவிலுக்கு கன்னிசாமிகள் முதல் முறை வரும் பக்தர்கள் வருவது நிற்கிறதோ அன்று உன்னை திருமணம் செய்கிறேன் என்று வாக்கு கொடுத்தார். அந்த தாயும் ஐயப்பனுக்காக இன்றளவும் காத்து கொண்டிருக்கிறாள். பெண்கள் சபரிமலைக்கு செல்லாததற்கு முக்கிய காரணம் மாளிகைப்புறத்தம்மனின் அந்த புனிதமான காதலை மதித்துதான். இன்னொருத்தி காதலிக்கும் ஆணின் இடத்திற்கு நாம் செல்வது முறையல்ல என்று நம் வீட்டு பெண்கள் நினைக்கும் அந்த உயர்ந்த பண்புதான் இந்த தடையின் உண்மையான காரணம். பக்தர்களே, இந்து மதத்தில் பெண்களை போற்றும் எத்தனையோ கோவில்கள் உள்ளன. ஆட்டுக்கால் பகவதி அம்மன் கோவிலில் ஆண்களுக்கு அனுமதி இல்லை. அதற்காக ஆண்கள் தாழ்ந்தவர்கள் ஆகிவிடுவார்களா? இல்லை. ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு விதிமுறை உண்டு. அதை மதித்து நடப்பதே உண்மையான பக்தி. ஐயப்பன் அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானவர். பெண்கள் வீட்டிலிருந்தே ஐயப்பனை வணங்கலாம். அவர் அருள் நிச்சயம் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு புதியதாக இருந்ததா? பெண்கள் சபரிமலைக்கு செல்வது பற்றி உங்கள் கருத்து என்ன? கீழே கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். தெரிந்ததை சொல்வது தர்மம் என்பார்கள். அதனால் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை ஐயப்ப சாமிமார்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதேபோல சபரிமலை பற்றிய பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு மிஸ்டிக் டிவைன் டேல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா.